அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இஎஸ்ஐல திரும்பவும் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ப்ரீ ஸ்கீமை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் பார்க்க போறோம். இஎஸ்ஐசி ஸ்ப்ரீ ஸ்கீம் 2025 தமிழ்ல முதலாளிகள் மற்றும் பணியாளர்களின் பதிவுகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் 2025. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் ஜூன் 26, 2025 அன்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மண்டாவியா தலைமையில் நடைபெற்ற இஎஸ்ஐயின் 196வது கூட்டத்தில் முதலாளிகள் மற்றும் பணியாளர்களின் பதிவுகளை மேம்படுத்துவதற்கான ஸ்ப்ரீ திட்டம் 2025 மீண்டும் தொடங்க ஒப்புதல் அளித்து ஜூலை 2025 அறிமுகப்படுத்தியது. இத்திட்டம் முதலில் 2016 அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது 88,000க்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் மற்றும் 1.02 கோடி ஊழியர்களை வெற்றிகரமாக இஎஸ்ஐயில் பதிவு செய்தது. முதல்ல ஸ்ப்ரீயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கீம் ஃபார் ப்ரமோட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஸ்ப்ரீயோட தமிழாக்கம் தான் முதலாளிகள் மற்றும் ஊழியர்களின் பதிவுகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் 2025. சரி, இந்த திட்டத்தை பத்தி பார்க்கலாம். ஊழியர்கள் மாநில காப்பீட்டு கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முதலாளிகள் மற்றும் ஊழியர்களின் பதிவு மேம்பாட்டிற்கான திட்டம் ஸ்ப்ரீ 2025 இஎஸ்ஐ சட்டத்தின் கீழ் சமூக பாதுகாப்பு கவரேஜை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு சிறப்பு முயற்சியாகும். இந்த திட்டம் ஜூலை 1, 2025 முதல் டிசம்பர் 31, 2025 வரை செயலில் இருக்கும். மேலும் பதிவு செய்யப்படாத முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள், ஒப்பந்த மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் உட்பட ஆய்வுகளை எதிர்கொள்ளாமல் அல்லது கடந்த கால நிலுவைத் தொகைகளுக்கான கோரிக்கைகளை எதிர்கொள்ளாமல் இஎஸ்ஐயில் சேர ஒரு முறை வாய்ப்பை வழங்குகிறது இந்த திட்டம். சரி, இந்த திட்டத்தை கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். முதலாளிகள் தங்கள் அலகுகள் மற்றும் ஊழியர்களை இஎஸ்ஐ போர்ட்டல், ஷரம் சேதா மற்றும் எம்சிஏ போர்ட்டல் மூலம் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யலாம். இங்க அலகுகள்ன்றது நிறுவனங்கள். அடுத்து, முதலாளி அறிவித்த தேதியிலிருந்து பதிவு செல்லுபடியாகும் என்று கருதப்படுகிறது. இஎஸ்ஐல ஒரு நிறுவனத்தை பதிவு செய்யும் போது அறிவித்த தேதி பதிவு செய்த தேதியா கருதப்படும்னு சொல்றாங்க. பதிவுக்கு முந்தைய காலகட்டங்களுக்கு எந்த பங்களிப்பும் அல்லது சலுகையும் பொருந்தாது. நீங்க பதிவு செய்த தேதியிலிருந்து தான் உங்களுக்கான பங்களிப்பும் சலுகைகள் அனைத்தும் பொருந்தும்னு சொல்றாங்க. அடுத்து, முன்பதிவு காலத்திற்கு எந்த ஆய்வும் அல்லது கடந்த கால பதிவுகளுக்கான கோரிக்கையும் செய்யப்படாதுன்னு சொல்றாங்க. பதிவு செய்த காலத்திற்கு முந்தைய காலகட்டத்துக்கு எந்த ஆய்வும் மேற்கொள்ள மாட்டாங்க அல்லது எந்த பதிவுகளையும் கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட பயன்கள். இந்த திட்டம் பின்னோக்கி அபராதங்கள் குறித்த பயத்தை நீக்கி பதிவு செயல்முறையை எளிதாக்குவதன் மூலம் தன்னார்வ இணக்கத்தை ஊக்குவிக்கிறது. ஸ்ப்ரீக்கு முன் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பதிவு செய்யாதது சட்ட நடவடிக்கை மற்றும் காலாவதியான நிலுவைத் தொகைகளுக்கான கோரிக்கைக்கு வழிவகுக்கும். ஸ்ப்ரீ 2025 இந்த தடைகளை நிவர்த்தி செய்கிறது. விடுபட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்களை இஎஸ்ஐக்குள் கொண்டு வந்து பரந்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம். ஸ்ப்ரீ 2025 துவக்கம் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் அணுகக்கூடிய சமூக பாதுகாப்பை நோக்கி ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகத்தின் ஒரு முற்போக்கான படியை குறிக்கிறது. பதிவு செயல்முறையை எளிமைப்படுத்துவதன் மூலமும்
பின்னோக்கிய பொறுப்புகளில் இருந்து விலக்கு அளிப்பதன் மூலமும் இந்த திட்டம் முதலாளிகள் தங்கள் பணியாளர்களை முறைப்படுத்த ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஒப்பந்த துறையில் உள்ள தொழிலாளர்கள் இஎஸ்ஐ சட்டத்தின் கீழ் அத்தியாவசிய சுகாதாரம் மற்றும் சமூக நலன்கள் பெறுவதை உறுதி செய்கிறது. இந்தியாவில் நலன்புரி மையமாக கொண்ட தொழிலாளர் சுற்றுச்சூழல் அமைப்பின் தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்து அதன் எல்லையை வலுப்படுத்துவதற்கும் உலகளாவிய சமூக பாதுகாப்பின் ஆணையை நிறைவேற்றுவதற்கும் இஎஸ்ஐ உறுதி பூண்டுள்ளது. இந்த திட்டத்தோட பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இஎஸ்ஐல பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் மற்றும் பதிவு செய்யப்படாத ஊழியர்கள் இவங்களெல்லாம் இந்த திட்டத்தின் மூலம் பதிவு செய்து இஎஸ்ஐயில் பயன்பெறணும்னு சொல்றாங்க. இதுவரை பதிவு செய்யாத நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பதிவு செய்தீங்கன்னா, பதிவு செய்த தேதியிலிருந்து அதற்கு முந்தைய காலகட்டத்திற்கான பங்களிப்பு, வட்டி, இழப்பீடு இவற்றை செலுத்துமாறு இஎஸ்ஐ கோராதுன்னு சொல்றாங்க. இதன் மூலம் அனைவரையும் இஎஸ்ஐக்குள் கொண்டு வந்து ஒரு சமூக பாதுகாப்பை வழங்குவது இஎஸ்ஐயோட நோக்கம்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு இஎஸ்ஐயோட ஸ்ப்ரீ திட்டத்தை பத்தி பார்த்தோம். அதோட பயன்கள் என்ன, நோக்கம் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இது தவிர ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லது உங்க மொபைல்ல தெரியக்கூடிய ஹைட் பட்டன்ல ஹைட் பாயிண்ட் கொடுங்க. தேங்க்யூ கைஸ்.